ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதானியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ரொம்பவே இறங்கி சரிவை கண்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதானி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழகம், ஆந்திரா, ஒடிஷா, ஜம்மு காஷ்மீர், சத்தீஷ் இந்த மாநிலத்திலலாம் சூரிய ஒளி மின்சார விநியோகம் ஒப்பந்தத்துக்காக இந்திய அதிகாரிகளுக்கு அதானி குழுமம் 2100 கோடியை லஞ்சமாக கொடுத்துருக்கிறதா ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கில் அதானிக்கு எதிராக அமெரிக்கா நியூயார்க் நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா பிடிவாரண்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதானி குழுமத்தோட தலைவரான கௌதம் அதானி உலக பணக்கார பட்டியல்ல 17வது இடத்தையும் இந்திய அளவுல 2வது இடத்துலயும் இருக்காரு. இந்த நிலையில தான் கௌதம் அதானி மட்டும் இல்லாம அவருடைய உறவினர்கள் 7 பேர் மேலேயும் லஞ்சம் மற்றும் கடன் பத்திர மோசடி தொடர்பான தனித்தனியான வழக்குகள் அமெரிக்க நியூயார்க் நீதிமன்றத்துல குற்றச்சாட்டு பதிவா செய்யப்பட்டிருக்காங்க. 2020-24 காலகட்டத்தில் அதிக விலைக்கு சூரிய ஒளி மின்சாரம் வாங்குற வகையில விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக தமிழகத்துக்கு அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்திருக்கிறதா இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அதானி குழுமம் 2100 கோடி லஞ்சம் கொடுத்ததாகவும் இதை மறைச்சு அமெரிக்கா நிறுவனங்கள்ட்ட முதலீடு பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நியூயார்க்ல உள்ள புரூக்லிஸ் பெடரல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு பண்ணியிருக்காரு. இது மூலமா தான் அக்குழுமத்தோட தலைவர் கௌதம் அதானிக்கு எதிராக பிடிவாரண்ட்டும் இந்த நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அதானி கிரீன் எனர்ஜி முறைகேடா பெற்ற ஒப்பந்தத்தின் மூலம் தான் 20 ஆண்டுகள்ல குறைந்தபட்சமா $2 பில்லியன் சுமார் 17,000 கோடி அதிகமான லாபத்தை ஈட்ட முடியும்னு குற்றச்சாட்டுல தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் பெறறதுக்கு தான் இந்திய அரசாங்க உயர் அதிகாரிகளுக்கு கௌதம் அதானி லஞ்சம் கொடுத்ததாகவும் அதுக்கு ஆதாரம் இருப்பதா சொல்லியும் அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 54 பக்க குற்றப்பத்திரிகைகளில் கூறப்பட்டிருக்காங்களாம். இதுக்கு இடையில அதானி குழுமத்தோட தமிழ்நாடு மின்சார வாரியம் கடந்த 3 ஆண்டா எந்த வணிக ரீதியா ஒப்பந்தமும் போடல அப்படின்னு சொல்லி மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இதற்கு விளக்கம் கொடுத்திருக்காராம். வெளிநாடுகளில் போலி நிறுவனங்களை உருவாக்கி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதா தான் அதானி நிறுவனத்து மேல அமெரிக்க ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் ஏற்கனவே தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த நிலையில் கௌதம் அதானி மற்றும் அவர்களோட உறவினர்கள் மேல குற்றச்சாட்டுக்கு சுமத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதனாலதான் இன்னைக்கு அதானியோட ஸ்டாக்ஸ் ரொம்பவே சரிவை கண்டுட்டே வருது. அது மட்டும் இல்ல, சட்டவிரோதமா லஞ்ச நடவடிக்கைகளை மறைச்சி அமெரிக்காவில் அதானி நிறுவனம் $300 கோடி 25,000 கோடி முதலீடு பெற்றதாக நீதிமன்றத்தில் சொல்றாங்க. டெல்லியை தலைமையிடமாக கொண்ட அஷூர் பவர் நிறுவனமும் இந்த லஞ்ச வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்க கடன் பத்திர சட்டங்கள் விதிகளை மீறி செயல்பட்டதுக்கு அமெரிக்க பங்குச்சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியம் தான் கௌதம் அதானி மேலையும் அவரோட உறவினர் மேலையும் இந்த குற்றச்சாட்டை பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதனால தான் அமெரிக்க கவர்மெண்ட் கௌதம் அதானி மட்டும் இல்லாம அவரோட உறவினர் 7 பேருக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் பிடிவாரண்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு அதானி குழுமம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதானி குழுமம் மீதான குற்றச்சாட்டு குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோலார் பவர் ஒப்பந்தங்களை பெற லஞ்சம் கொடுத்ததாக அமெரிக்க நீதித்துறை பங்குச்சந்தை கூறும் குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஆதாரம் இல்லாததுன்னு இதை முற்றிலுமாக நாங்கள் மறுக்கிறோம்னு சொல்லி அதானி குழுமம் சொல்லியிருக்காங்க. அதானி குழுமம் என்ன சொல்றாங்கன்னா, குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் பிரதிவாதிகள் நிரபராதிகளாகவே கருதப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, வெளிப்படைத்தன்மை, தரமான நிர்வாகம், சட்ட விதிக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்பதில் அதானி குழுமம் எப்போதுமே உறுதியோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் சட்டத்தை மதித்து நடப்பவங்க அப்படின்னு சொல்லும் அதானி குழுமம் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையை சட்ட ரீதியா எதிர்கொண்டு இதுலேருந்து அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி வெளியில வருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால அதானி குழுமத்துக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு வச்சதுனால அதானி குழுமத்துடனான $736 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தங்களை கென்யா ரத்து செஞ்சிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு அதானியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு.